வணக்கம் நேர்களே. இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில நேர்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, ஒரு செயல் செய்யக்கூடாது முடியாது அப்படிங்கிற செயலை செய்தாலும் அந்த செயல் கெட்டு போகும். செய்யக்கூடிய செயலை செய்யலாம் முடியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லும் பொழுது நம்ம செய்யாமல் விட்டாலும் அந்த செயல் கெட்டு போகும். அதனால வாழ்க்கையில நம்மளால முன்னுக்கே வர முடியாது. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம் விருந்தினர் நிகழ்ச்சியில பல்வேறு துறையை சார்ந்த நம் விருந்தினர்களை சாதித்தவர்களை சந்திச்சுட்டு வர்றோம். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தனக்கு கிடைத்த வயது, வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதையெல்லாம் தக்க முறையில் பயன்படுத்தி கொண்டு முன்னுக்கு வந்தவர்கள். அந்த வகையில் இன்று நம் விருந்தினராக வந்திருக்கிறார் மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், இலக்கிய சொற்பொழிவாளர். அது மட்டும் இல்லங்க, இவரு கூட்டுறவு வங்கியின் பொது மேலாளராக இருந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவரை பற்றிய முழு விவரங்களையும் மற்றும் இவரின் இலக்கிய பணிகளையும் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். விருந்தினரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை நம் விருந்தினர் நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி சார். உங்களை பத்தி சொல்லும் பொழுது, நீங்கள் வங்கியில் பணிபுரிந்து பொது மேலாளராக இருந்திருக்கீங்க. உங்களுடைய வளர்ப்பு அப்படிங்கிறதும் படிப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். உங்களுடைய பிறப்பு, வளர்ப்பு, உங்களுடைய அனுபவங்கள் இதை பற்றி ஆரம்பத்துல இருந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம நேயர்களுக்காக. நான் நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு பக்கத்திலே இருக்க குத்தாலம் பக்கத்திலே உள்ள மேக்கிரிமங்கலத்திலே நான் பிறந்து அங்கே தான் 5ஆம் வகுப்பு வரை படித்தேன். அதற்கு பின்னால் பக்கத்திலே உள்ள குத்தாலம் மேல்நிலைப் பள்ளியிலே 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு அதற்கு பின்னாலே பூம்புகார் கல்லூரியிலே நான் படித்தேன். அப்படி படிக்கிற போது எனக்கு என்னுடைய பேராசிரியர்கள் 2 பேரை நான் இந்த நேரத்திலே நினைவு கொள்ள வேண்டும். பேராசிரியர், இன்றைய பட்டிமன்ற உலகத்திலே ஜாம்பவானாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அறிவொளி அவர்கள் எனக்கு பேராசிரியராக வாய்த்தார். அதே போல பேராசிரியராக திரு ஜெகநாதன் அவர்கள் வாழ்த்தார். அவர் தற்போது இல்லை, அறிவொளி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை முன்னுதாரணமாக கொண்டு அவர்கள் வகுப்பிலே எடுக்கின்ற பாடங்களை அவர் அப்படியே நான் கூர்ந்து கவனித்து, நாமும் இதை போல் வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை பின்பற்றி இந்த பட்டிமன்ற உலகத்திலே நான் இன்றைக்கு பேசிக்கொண்டு வருகிறேன். சார், நீங்க சொன்னீங்க உங்களுடைய இளமை பருவத்துல ஒரு 2 பேர் எனக்கு கட்டாயம் வெளியில சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி வங்கி துறையில பணி உங்களுக்கு கிடைச்சது? அதற்கான முயற்சிகள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தீங்க? கல்லூரி முடித்தவுடனே சமீபத்திலே மறைந்த முன்னாள் அமைச்சர் கோசி மணி அவர்கள், அவரும் எங்கள் ஊரில் தான் பிறந்தார், ஒரு உறவினருக்கும் கூட. அப்படி இருக்கும்போது கல்லூரி முடித்த உடனே அப்போது இருந்த குடும்ப சூழ்நிலையின் காரணமாக திடீர்னு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவர்கள் இந்த கூட்டுறவு வங்கியிலே என்னை மேலாளராக பணியமர்த்தோம். அவர் தான் எனக்கு பணி வாங்கி கொடுத்தவர். அப்படி மேலாளராக பணி ஏற்ற பிறகு பின்னாலே படிப்படியாக அப்புறம் உதவி பொது மேலாளர், அப்புறம் பொது மேலாளர், வங்கியினுடைய உயர்ந்தபட்ச பதவி அதுதான். அந்த பதவியை அடைந்து கிட்டத்தட்ட வங்கியிலே 35 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். அப்படி நான் பணியாற்றிய காலத்திற்கு கல்லூரியிலே படிக்கின்ற காலத்தில், இன்னும் சொல்ல போனால் பள்ளியிலே படிக்கின்ற காலத்திலே இந்த தமிழ் ஆர்வம், தமிழ் மீது ஒரு பற்று எனக்கு எப்போதுமே ஏற்பட்டிருக்கிறது. நான் மேல்நிலைப் பள்ளியிலே குத்தாலத்திலே படிக்கிற போது எனக்கு ஒரு இலக்கிய மன்ற கூட்டம் அங்கெல்லாம் நடக்கும். நான் அப்போது ஒரு 9வது 10வது படித்து கொண்டிருந்தேன். அப்போது புலவர் கீரன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், கியாபி விஸ்வநாதம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், இன்னும் பல பேர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். எனக்கு நன்றாக நினைவுக்கு இருக்கிறது. சரி, அப்பெல்லாம் நான் பார்த்து இதை போல நாமும் பேச வேண்டும் என்று ஒரு உள்ளுணர்வு, எனக்கு ஒரு உந்துதல் சக்தி. அதற்கு தகுந்தாத போல நான் பூம்புகார் பேரவை கல்லூரியை படிக்கிற போது இவர்கள் 2 பேரும் பேராசிரியர்கள் வாய்த்தார்கள். வகுப்பறையிலே பெரும்பாலும் மாணவர்கள் வேற ஏதாவது இன்னைக்கு லீவு எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்கின்ற நேரத்தில் பேராசிரியர் அறிவொளி அவர்களும் திரு ஜெகநாதன் அவர்களும் வகுப்பறைக்கு எப்போது வருவார்கள் தமிழாசிரியர்கள் என்று ஏங்கி கொண்டிருந்த காலம். நாங்கள்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். வகுப்பறையிலே அவர்களெல்லாம் பாடம் நடத்தி அந்த தமிழ் உணர்வின் காரணமாக நான் இருந்தபோது எனக்கு திடீரென்று என்னுடைய ஒரு பெரிய ஆசை,
ஒரு பேராசிரியராக, கல்லூரி பேராசிரியராக வர வேண்டும் என்று நான் என்னுடைய ஆசை. ஆனால் காலத்தின் சூழ்நிலையின் காரணமாக நான் வங்கியிலே பணியாற்றி வங்கியிலே வேலை கிடைத்தது, அங்கே வந்து விட்டேன். அதற்கு பின்னாலே நான் இந்த தமிழ் இதை நான் விடவில்லை. ஓய்வு நேரம், வங்கியிலே பணியாற்றிய ஓய்வு நேரத்திலே பல்வேறு பட்டிமன்றங்கள், பல்வேறு ஆன்மீக சொற்பொழிவுகள், இலக்கிய சொற்பொழிவுகள் எல்லா இடங்களிலும் பேசியிருக்கிறேன். சமீபத்தில் செப்டம்பர் 11, 12 அன்று டெல்லியிலே தமிழ்ச்சங்கத்திலே இருக்கக்கூடிய திரு குமார் அவர்கள் என்னை பாரதி நினைவு நாளுக்கு அங்கே அழைத்து என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து சிறப்புரை ஆற்ற சொன்னார்கள். தற்போது அவர்தான் பொதுச் செயலாளர் திரு முகுந்தன் அவர்களும் அழைத்து என்னை அங்கே சிறப்பு செய்தார்கள். அது எனக்கு ஒரு பெருமையாக நான் கருதுகிறேன். சார், நம்ம இலக்கிய பணி அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னால நீங்க வந்து பொது மேலாளரா பணிபுரிந்திருக்கீங்க இல்லைங்களா வங்கியில, அந்த அனுபவங்களை பத்தி நம்ம பேசுவோமே. இப்போ வந்து மக்கள் எல்லாம் லோன் போட்டு கடன் வாங்கி தான் நம்ம விவசாய கடன்கள் நிறைய இது பண்றாங்க, அவங்களுடைய தொழில்களை தொடங்குறாங்க, சக்சஸ் பண்றாங்க. சில தொழில்கள் முடங்கி போகுது, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. நீ இந்த வங்கிகள் பத்தி, கடன் பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம், அதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் இலக்கியத்தை பத்தி பேசுவோமே. வங்கியிலே பொது மேலாளராக பணியாற்றி கொண்டு பல கோடிக்கணக்கான ரூபாய் விவசாயிகளுக்கு, அதுவும் குறிப்பா டெல்டா மாவட்டம் என்று சொல்லக்கூடிய, இப்போது அது கிட்டத்தட்ட வறண்டு போய் இருக்கிறது தண்ணீர் இல்லாத காரணத்தினாலே. அதாவது பல கோடிக்கணக்கான ரூபாய்களை விவசாயிகளுக்கு நாங்கள் கடன் கொடுத்து வசூல் செய்திருக்கிறோம். ஒரு காலத்திலே முன்னாள் அமைச்சர் அவர்கள் திரு கோசி மணி அவர்கள் தலைவராக இருக்கிற போது அகில இந்தியாவிலேயே முதன்மையான வங்கியாக அந்த வங்கி வந்தது. இப்போ கொஞ்சம் அது காலத்தின் சூழ்நிலைக்கேற்ப அது வசூலாகாமல் போன காலத்திலே எல்லா வங்கிகளும் ஓரளவு நழுவுற்ற இருக்கிறது. அதாவது நபார்டு இருக்குல்ல, அந்த நபார்டு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், தேசிய ஊரக வளர்ச்சி, விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சி, அது எ பார்ட் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு அவங்க கொடுப்பாங்க கடன். அந்த தமிழ்நாடு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் மாநில தலைமை கூட்டுறவு வங்கி அவங்க மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு கொடுப்பார்கள். மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கின்னு ஒவ்வொரு வில்லேஜிலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் அமைந்திருக்கும். அவர்கள் தான் விவசாயத்துக்கு கடன் கொடுக்க முடியும். இது வந்து 3 டயர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம், 3 அடுக்கு. மற்ற வங்கிகள்லாம் அப்படி கிடையாது, அது கமர்ஷியல் பேங்க், அது டைரெக்டாக அவங்க கொடுத்துருவாங்க. கூட்டுறவு இது வந்து செட்டப் வந்து இது மாதிரி 3 அடுக்கு முறை. அதனால் விவசாய கடனை பொறுத்தவரை வங்கி நேரடியாக விவசாயிக்கு கொடுக்க முடியாது. அந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் தான் கடன் கொடுத்து வசூல் செய்ய வேண்டும். விவசாயிகள் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றா கூட, இது பாருங்க எத்தனை அடுக்குமுறை சுழற்சியில அவங்களுக்கு கடன் கிடைக்குது பாவம். அது மட்டும் இல்லாம இந்த கல்வி கடன் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க கல்வி கடன் கொடுக்குறீங்க, அதுக்கும் இந்த மாதிரி சுழற்சிகள் இருக்கா? வங்கியே நேரடியாக அந்த கல்வி கடனை மாணவர்களுக்கு கொடுக்கலாம். மற்றபடி சட்டத்திட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட கமர்ஷியல் பேங்க்கும் இதுக்கும் ஒன்று தான். அது அவங்கள படிப்பு முடிந்த உடனே என்ன ஒரு செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு இது கேட்பார்கள். அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபுல்லப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கும் நம்ம கூட்டுறவு வங்கியிலேருந்து கல்வி கடனும் கொடுக்குறோம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா தொழிற்கல்விகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சம்பாத்தியத்துக்காக இருக்கிறது. இலக்கியம் மட்டும்தான் வாழ்க்கையை நமக்கு போதிக்குது, ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழணும் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கம்பராமாயணம், மகாபாரதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு மண்ணாசையால் விளைந்தது, மற்றொன்று வந்து பெண்ணாசையால் விளைந்ததுன்னு சொல்றோம். இந்த ரெண்டிலுமே நீங்க வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. அந்த 2 இலக்கியங்கள் பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன் பாப்போம் சார். கம்பராமாயணம் அது வந்து ஒரு இலக்கியம், அதாவது வாழ்வியலோடு பின்னி பிணைந்த ஒரு அற்புதமான ஒரு காப்பியம் கம்பராமாயணம். அதாவது பண்பாடு நிறைந்தது. வடமொழியிலே வால்மீகி எழுதிய அந்த கம்பராமாயணத்தை கம்பன் வாங்கி அதை நமக்கு பண்பாட்டுக்கு ஏற்றபடி அதை மாற்றி நமக்கு எழுதி காட்டினார். அதனால தான் கவியரசு கண்ணதாசன் அதை படித்து முடித்ததற்கு பின்னாலே அற்புதமாக அவர் ஒரு கவிதை எழுதினார். காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, இது தமிழன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமானிடம் சொன்ன சொல்லை பார்த்து நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து, கல்லிருக்கும் ஜானகியால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. 10,000 பாடல்களை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு அப்படின்னு அது படிச்சு முடிச்சோன்னே கண்ணதாசன் இன்னொரு கவிஞர் எழுதினார். அதையே பார்த்துட்டு, தமிழென்னும் கடலுக்குள் தலைவருக்கும் போனவனே, சூத்திரம் போல் கவி எழுதும் சுவைப்பது ஏன்,
உனக்கு மனுஷப்பூ மாலையிட்டால் மரியாதை ஆகாது. இந்திர லோகத்து இலசுகளை தேவரெல்லாம் மோனக்கிருக்கெடுத்து 300 முத்தமிட, முத்தமிடும் கூத்துக்களை மூத்த நிலா பார்த்துவிட, இட்ட முத்தத்து எச்சில் கரையழிக்க வட்டில் அமுதெடுத்து வாய்கழுவ வாய்கழுவும் அமுதமெல்லாம் வாய்க்கால் வழி ஓடி கற்பக மரங்களுக்கு கால்கழுவும் சுகவெறியில் கற்பக மரம் பூத்த அம்மலரையெல்லாம் அரும்போடு கிள்ளி வந்து வானவெள்ளி நார்கழித்து வகையாய் மாலை கட்டி சொல்லரசே உனக்கு சூட்டிவிட வேணுமல்லோ என்று ஒருவர் எழுதினார். என்ன காரணம்னா, கம்பனை பொறுத்த அளவில் ஒரு அற்புதமான, அதாவது இப்போ அதெல்லாம் எல்லாவற்றையும் விவரிப்பதற்கு நேரம் போதாது. ஆனால் கடைசியிலே எதையும் எங்கேயும் ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாமல், இப்போ ராமன் இது நாடாள வேண்டும், அந்த நேரம் வந்துருச்சு. கைகேயி காட்டுக்கு போக சொல்றான். எப்படி சொல்றான்னாக்கா, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாடிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவெம் கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வாவென்று இயம்பினான் அரசன். அதுல ஒரு வார்த்தை பாருங்க, 7 ஆண்டில் வாவென்று அரசன். 14 ஆண்டுன்னு போடலாம், அது மலைப்பு தோன்றக்கூடாது அப்படின்னுங்கிறதுக்காக அது போட்டு, அப்போது அந்த பட்டம் சுட்டுகிற போது வசிஷ்டன் தான் அந்த இது மகுடாபதத்தை எடுத்து வைக்கணும். ஆனால் அது தடைப்பட்டு போகுது. இதை மறக்காமல் கடைசியிலே கம்பராமாயணத்தில் கடைசி பாட்டு வனவாசம்லாம் முடிந்த பிறகு ராமனுக்கு முடிச்சு விட்டு விட, அப்போ கம்பன் பாட்டை முடிக்க போகிற போது அப்போ எழுதினார், மறக்காம அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி பெற்ற, விரைசரி குழலி ஓங்க, வெண்ணைதன் சடையல் வன்மை, வசிஷ்டனே புனைந்தான் மௌடி. எல்லாருக்கும் ஒன்னொன்னா போட்டு இவன் வசிஷ்டனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப விட்டு போச்சுல்ல வசிஷ்டனே அவனே வந்தான் அப்படின்னா ஏற்கனவே வந்தவன் மறுபடியும் வர்றான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதனால ஏற்கனவே விட்டு போன காரணத்தினால வசிஷ்டனே புனைந்தான் மௌலி அப்படின்னு சொல்லி அதை முடிக்கின்ற காரணத்தினால தான் இன்னும் பண்பாடு எல்லா பண்பாடை கொஞ்சம் கூட மாறாமல் கம்பன் கம்பராமாயணத்தை எழுதிய காரணத்தினால தான் எனக்கு கம்பராமாயணத்தின் மீது ஒரு ஈடுபாடு. அதனாலதான் காலம் கடந்து போனாலும் கூட இந்த கம்பராமாயணம் என்றும் நிலைத்திருப்பதற்கான காரணம் இல்லைங்களா? ஆமா. அதாவது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னு சொல்லும் பொழுது கண்ணதாசன் கவி பாடுறதுல ஒண்ணும் வியப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர வேற மற்ற கவிஞர்கள், நம்ம பாரதி இருக்கிறாரு, அப்புறம் நம்ம கண்ணதாசனுக்கு அதுக்கப்புறம் முன்னால பாத்தீங்கன்னா வாலி இருக்கிறாங்க, இன்னும் நவீன கவிஞர்கள் கூட கம்பனை பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு பெருமை இருக்கு. நீங்க அந்த பாரதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா கவிஞர்னு சொல்லும் போது பாரதியை தொடாம இருக்கவே முடியாது இல்லைங்களா? அதாவது பாரதி எழுதுகிற போது கூட எழுதுவார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமி தன்னில் யாங்கனிமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு பாரதி பாடுவார். அதனால கம்பனை அவர் எந்த அளவுக்கு உயர்ந்த, முதலிலே சொன்ன காரணத்தினாலே கம்பனை எந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்திருக்கிறார் என்பது தெரியும். பாரதி எல்லா காலத்துக்கும் ஏற்ற கவிதைகளை எழுதியிருக்கிறார். பாரதி அவர் எழுதினதிலே அந்த காலத்திலே இந்த நம்ம நாடு அடிமைப்பட்டு கிடந்த காலம் ஒரு காலம், அந்த காலம். அப்போ நேரடியாக அரசை தாக்கி எழுத முடியாது. அதனாலே அவர் எழுதிய கவிதையிலே எனக்கு ரொம்ப பிடித்தது பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்திலே ரொம்ப அற்புதமா எழுதுவார். அதாவது இந்த பாரத பாஞ்சாலியை வைத்து சூதாடுகின்ற போது அவன் கொதிச்சு போகிறான். கோயில் பூஜை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்திடத்தல் போலும், 1000ஆம் நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திழந்தான், சிச்சி சிறிய செய்கை செய்தான் அப்படின்னு எழுதிட்டு அந்த பாஞ்சாலியை அழைத்து இழுத்து கொண்டு வருகிறார்கள். அப்போ பாரத மாதாவையே இழுத்து கொண்டு வருவதை போல பாரதிக்கு ஒரு உணர்வு. அப்பதான் சாடுகிறான் அவன் பாரதி, ஆடி விளைபட்ட தாதினி உன்னை ஆள்பவன் அண்ணன் சுயோதனன், மன்னர் கூடியிருக்கும் சபையிலே உன்னை கூட்டி வருகின்ற மன்னவன், சொல்ல ஓடி வந்தேன் இங்கு செய்திகான், இனி ஏதும் சொல்லாதே நடுகுவாய். அந்த பேடி மகனொரு பாகன்பார் சொன்ன பேச்சுக்கள் வேண்டிலன் கேட்கவே துச்சாதன் இதனை சொல்லினான், பாஞ்சாலி அச்சாகேள் மாதவில காதலால் ஓராடை தன்னில் இருக்கிறேன், தார்வேந்தர் பொச்சபை முன் என்னை அழைத்திடுதல் இயல்பில்லை அன்றியுமே,
சோதரதம் தேவிதனை சூதில் வசமாக்கி ஆதரவு நீக்கி அருமை குலைத்தெழுதல் மன்னர் குலத்து மரபோகான் அண்ணன்பால் என் நிலைமை கூறிடுவாய் ஏகுகடி என்றிட்டால் கக்கக்கவென்று கனைத்த பெருமூடன் பக்கத்தில் வந்தேய பாஞ்சாலி கூந்தலினை கையினார் பற்றி கரகரவென்று தான் இழுத்தான். ஐயகோவென்று அலறி உணர்வற்று பாண்டவர்தம் தேவியவள் பாதி உயிர் கொண்டு வர நீண்ட கருங்குடலை நீசன் கரம் பற்றி முன்னெடுத்து சென்றான். வழிநடுக மொய்த்தவராய் என்ன கொடுமை இது என்றே பார்த்திருந்தார். ஊரவர்தம் கீழ்மை உரைக்கும் தரமாமா வீரமிலா நாய்கள் விளங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கியே பொன்னைய வளர்ந்த புறத்தினிலே சேர்க்காமல் நெட்டை மரங்களென நின்று புலம்பினார். பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமோ பேரழகு கொண்ட பெருந்தவத்து நாயகியை சீரழிய கூந்தல் சிதைய கவர்ந்து போய் கேடுற்ற மன்னர் அரங்கெட்ட சபைதனை கூடுதலை கண்டு கோவென்று அலைகிறாள். பாஞ்சாலியை மட்டும் அவர் சொல்லல, பாரத மாதாவை இழுத்து வருவதைப் போல அப்படி சிலேடையாக சொல்லி பாரதி கொதித்து போய் எழுதிய காரணத்தினாலே அந்த பாஞ்சாலி சபதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரதியினுடைய கவிதையிலே. சார், நீங்க பேசுற தமிழை பார்க்கும்பொழுது நீங்க ஒரு நல்ல தமிழ் ஆசிரியரா இருந்தா நிறைய மாணவர்களுக்கு தமிழ் பணி செஞ்சிருக்கலாம் போல இருக்கு. இருந்தாலும் நீங்க இலக்கிய பணி மூலமா தமிழுக்கு பணியாற்றி கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கறது எந்த ஐயமும் இல்ல. நீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மகாபாரதத்தில் வரும் ஒரு கிளை கதையா நலன் கதைய சொல்லுவாங்க. நலன் வந்து சூது ஆட்டத்துல எப்படி எல்லாத்தையும் இழந்து மனைவி மக்களை இழந்து நாட்டை இழந்து கடைசியில திரும்ப ஒன்னா சேர்ந்துடுறாரு. அதுக்கு வந்து களி பிடித்ததின் காரணம் தான் அப்படின்னு சொல்றோம். இருந்தாலும் கூட இந்த மகாபாரதம் எப்படி இந்த மண்ணாசையால் பல சிக்கல்களை ஏற்படுத்தியது அப்படிங்கறது ஒரு காப்பியத்துல படிச்சிருக்கோம். கம்பராமாயணத்தை தொட்ட நீங்க மகாபாரத்தையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மகாபாரதத்திலிருந்து எடுத்ததுதான் இது. மகாபாரதத்திலிருந்து எடுத்ததுதான் பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் பாடுபொருளாக மகாபாரதத்திலே எடுத்துதான். அதாவது பெண்ணாசை மண்ணாசை இது ரெண்டும் மகாபாரதம். அதாவது ஒரு பெண்ணை மண்ணை வைத்து சூதாடினான் முதலிலே தருமன். அப்பதான் கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும்னு எழுதினாரு. இப்ப பெண்ணை வைத்து சூதாடிய போது அவருக்கு அப்பவும் தாங்க முடியல பாரதிக்கு. ஒரு பெண்ணை வைத்து சூதாடுடைய அப்படி சூதாடுகிற பொண்ணு எப்படி பாஞ்சாலி துடித்தாளாம். அந்த பாரதி எழுதுறாரு, அம்புபட்ட மான்போல் அழுது துடித்தாள். வம்பு மலர்கூந்தல் மண்மேல் குரண்டு விட தேவி கரைந்திடுதல் கண்டே சில மொழிகள் பாவி துச்சாதனன் பாங்கிழந்து கூறினான். ஆடை குலைவிற்று நிற்கிறாள் அவள் ஆவென்று அழுது துடிக்கிறாள். வெறும் ஆடு நிகர்த்த துச்சாதனன் அவள் மைக்குழல் பற்றி இழுக்கிறான். இந்த பீடையை நோக்கின விமனும் கரை மீறி எழுந்தது வெஞ்சினம் துயர் கூடி தருமனை நோக்கி அவன் கூறிய வார்த்தைகள் கேட்டீரோ. சூதர் மனைகளிலே அன்னை தொண்டு மகளிர் உண்டு. சூதிர் பணையம் என்றே ஆங்கோர் தொண்டச்சி போவதில்லை. ஏது கருதி வைத்தாய் அன்னை யாரை பணையம் வைத்தாய். மாதர் குலவிளக்கை அன்பே வாய்ந்த வடிவழகை பூமி அரசரெல்லாம் கண்டே போற்ற விளங்குகின்றான். சாமி புகழினுக்கோர் வெம்போர் சண்டன பாஞ்சாலன் அவன் சுடர்மகளை அன்னை ஆடி இழந்து விட்டாய். தவறு செய்து விட்டாய் அன்னை தருமம் கொன்று விட்டாய். சோரத்தில் கொண்டதில்லை அன்னை சூதிர் படைத்ததில்லை. வீரத்தினார் படைத்தோம் வெம்போர் வெற்றியினார் படைத்தோம். சக்கரவர்த்தி என்றே மேலாம் தன்மை படைத்திருந்தோம். பொக்கண ஒர்க்கணத்தில் எல்லாம் போகத் துரைத்து விட்டாய். நாட்டையெல்லாம் துரைத்தாய் நாங்கள் பொறுத்திருந்தோம். மீட்டும் எமை அடிமை செய்தாய் மேலும் பொறுத்திருந்தோம். துருபதன் மகளை திட்ட தூய்மனின் உடன்பிறப்பை இரு பகடை என்றாய். ஐயோ இவர்க்கு அடிமை என்றாய். இது பொறுப்பதில்லை தம்பி எரிதனில் கொண்டு வா கதிரை வைத்திடந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம். பாரதி எப்படி கொதிச்சு போயிருதுன்னா அதுதான் மகாபாரதத்திலேருந்து அதுக்காக தான் எடுத்துக்கிட்டான் பாரதி பாடுபொருளாக. சார், நீங்க பேசும் பொழுது இலக்கிய ஆர்வலர் மட்டும் இல்ல, ஒரு மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளரும் கூட அப்படிங்கிறது பேச்சின் மூலமா வெளிப்படுது. எனக்கு இன்னொரு கேள்வி என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ அழகா பேசுற நீங்க பேசுறதோட நிறுத்திக்காம உங்களுடைய கருத்துக்களையும், இப்ப கண்ணதாசன் எப்படி கம்மனை பத்தி பாடினாருன்னு கண்ணதாசன் பாடினாரு, கம்மன் எப்படி பாடினாருன்னு, கண்ணதாசன் என்ன பாடியிருக்கிறாருன்னு நீங்க பாடி காமிச்சிங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு வருங்காலம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு என்ன மாதிரியான எழுத்துக்கள் எழுதணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல ஏதாவது எழுதிருக்கீங்களா, புத்தகம் போட்டிருக்கீங்களா, இல்ல இனிமே போடுகின்ற ஐடியா இருக்கா உங்களுக்கு? அதாவது அப்படியே துணுக்கு துணுக்காக எழுதி வைத்திருக்கிறேன். பனித்துளி பேசுறது மாதிரி 2 வரி தான் எழுதினேன். 2 வரிகள். பனித்துளி பேசுது, எங்களுக்கு இரவில் ஜனனம் பகலில் மரணம்.
இது வந்து கவிதை நூலுக்காக நீங்க எழுதி வச்சிருக்கேன். அப்போ வந்து இது பணியினுடைய காரணமாக என்னால் புத்தகம் 3 கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அறிவியலில் ஆன்மீகம் அப்படின்னு ஒன்று, கூட்டுறவுத்துறையை பற்றி ஒன்று, அப்புறம் வந்து இன்னும் உடற்பயிற்சி சம்பந்தமா ஒரு 3 கட்டுரைகள் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகம் இருக்கிறது. கவிதை தொகுப்புகள் தனித்தனியாக எழுதி வைத்திருக்கிறேன். காலம் நேரம் இல்லாத காரணத்தால் இனிமேல் தான் அதை தொகுக்கணும். இப்பதான் பணி ஓய்வு பெற்று ஒரு 3 ஆண்டுகள் ஆகிறது. இனிமேல் தான் அதை தொகுக்க வேண்டும். ஆனால் தமிழ் பணி நின்று விடவில்லை. குத்தாலத்திலே இன்றைக்கு முத்தமிழ் அறிவியல் மன்றம் என்ற ஒன்றை தொடங்கி அதனுடைய தலைவராக நான் இருக்கிறேன். பொதுச் செயலாளராக திரு காந்தி லெனின் என்பவர், ஒரு தலைமை ஆசிரியர் ராஜ்குமார் என்பவர் செயலாளராக இருக்கிறார். இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் மாதம் ஒரு கூட்டம் தமிழ் சம்பந்தமாக போட்டிருக்கோம். இதற்கு ஒரு 10 கிளைகள், 10 மாவட்டத்திலே இதனுடைய கிளைகள் இருக்கிறது. மாதம் ஒரு கூட்டம் நாங்கள் இது போட்டு பெரிய தமிழறிஞர்கள் எல்லா துறையை சார்ந்தவர்களும் அழைத்து கொண்டு வந்து இந்த கூட்டத்திலே நாங்கள் பேச வைத்து அப்படி ஒரு தமிழ் பணி ஆற்றி கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக இந்த புத்தகங்களை எழுதி வெளியிடலாம் என்று இருக்கிறேன். நீங்க ஒரு மிகச்சிறந்த பொது மேலாளர் மட்டும் இல்ல, ஒரு இலக்கியவாதி கூட எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த இலக்கிய பணி என்பது உங்களுடைய பணியை பொறுத்த வரைக்கும் எதை நோக்கி போய் கொண்டிருக்குது, இல்ல எதை சாதிக்க போகுது, எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாவற்றுக்கும் ஒன்றை, எப்படியாவது இந்த சமுதாயத்திலே ஒரு விழிப்புணர்வு, ஒரு திருத்தம், ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த முடியுமா என்ற ஒரு நப்பாசை தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம கம்பன் முதல் கண்ணதாசன் சொல்லாததே, பட்டுக்கோட்டை சொல்லாததே நாங்கள் ஒன்றும் சொல்லிட போறதில்லை. இருந்தாலும் நம்மளால் முடிந்த அளவு இப்போ தமிழ் பணி ஆற்றி கொண்டிருக்கணும். அதனால மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அதனால தான் இந்த மன்றங்களை எல்லாம் ஆரம்பித்து முத்தமிழ் அறிவியல் மன்றம், தமிழையும் அறிவியலும் சேர்த்து செய்து கொண்டு வருகிறோம். மாதம் ஒருவரை அழைத்து வந்து அது சம்பந்தமாக, இது தமிழை மட்டும் இல்லாமல் அறிவியலை சார்ந்தவர்கள், இப்போ அந்த காந்தி லெனின் இருக்காரு, அவர் வந்து ஒரு அறிவியல் சம்பந்தமாகவே ஒரு இது வச்சு ஊருக்கு ஊர் அவரும் நடத்திக்கிட்டு இருக்கிறார் ஃப்ரீயாகவே. இப்போ நான் தலைவராக இருக்கிற காலத்தில் நான் தமிழ் சம்பந்தப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறேன். செயலாளராக ராஜ்குமார் தமிழாசிரியராக இருக்கிறார், தலைமை ஆசிரியராக இருக்கிறார். அவரும் அவரால் முடிந்த பணிகளை செய்து கொண்டு 3 பேரும் சேர்ந்து இப்போ ஒரு புத்தகம் செய்து கொண்டிருக்கிறோம். 10 மாவட்டத்தில் வளர்ந்திருக்கிறது. மேலும் வளர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. சார், நீங்க பேசும்பொழுது பாத்தீங்கன்னா இலக்கியத்தை பத்தி தான் நிறைய பேசியிருக்கீங்க. இன்றைய சூழ்நிலையில் கூட நிறைய பட்டிமன்றங்கள் நடக்குது. இளைஞர்கள் வந்து நிச்சயமா தமிழ் ஆர்வத்தோட நிறைய பேர் பேசுறாங்க, நல்ல தமிழ் கூட பேசுறாங்க. நீங்களும் அந்த வகையில தமிழுக்காக பாடுபட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணி செய்யும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மரியாதை, பாராட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா விருதுகள் தான். நீங்க கூட நிறைய விருதுகள் வாங்கியிருப்பீங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட உங்க மனசை பாதித்த விருதுகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். குடந்தை கம்பன் கழகத்திலே இருந்து அதனுடைய தலைவர் திரு ஜெகன்லால் அவர்களும் பொது செயலாளராக இருக்கக்கூடிய திரு கவிஞர் முகிலன் அவர்களும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னுடைய அந்த கவிதைகளை பார்த்துவிட்டு தமிழ் தேனருவி என்ற ஒரு பட்டத்தை, அதாவது தங்க மெடலில் பொறித்து எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு மறக்க முடியாத விருது. அதுதான் நான் முதலாக வாங்கிய விருது. அந்த தங்க டாலரை இன்றைக்கும் நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். தமிழ் தேனருவி என்ற ஒரு விருது. அதற்கு பின்னாலே இந்த குத்தாலம் முத்தமிழ் அறிவியல் மன்றத்தின் சார்பில் எனக்கு செந்தமிழ் முரசு அப்படின்னு ஒரு விருது வழங்கி இருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே இலக்கிய தென்றல் என்ற விருது ஒரு பள்ளியிலே வழங்கி இருக்கின்றார்கள். ஒரு சொல்லின் செல்வர் அப்படிங்கிற விருதுகளை எல்லாம் எனக்கு நிறைய வழங்கி இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களை எல்லாம் இப்போ தமிழ் தேனருவி, செந்தமிழ் முரசு, இதைத்தான் நான் அது போட்டு பெருமையாக கருதி இன்றைக்கும் பத்திரப்படுத்தி கொண்டு வைத்திருக்கிறேன். நீங்க தேன் அருவி அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு பழைய பாடல் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குளிர்ச்சி அவ்வளவு மாதிரி. அந்த மாதிரி உங்களுடைய தமிழ் பேச்சு என்ற அருவியில் நாங்கெல்லாம் குளித்து விட்டோம் சார். அப்படிதான் சொல்லணும். கண்டிப்பா நீங்க வந்து இலக்கிய பணி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம செய்துட்டு இருக்கீங்க. இன்னும் தமிழ் வளரவும், பல பட்டிமன்ற பேச்சாளர்களை நீங்கள் உருவாக்கவும் பொதிகை நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நமது பொதிகையில்